வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் குறிப்பு பற்றி தான் பார்க்க போறோம். ஆசிரியர் குறிப்பு 6ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள புக்ல உள்ள ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்க போறோம். இயல் 1ல 2 டாபிக் உண்டு. அந்த 2 டாபிக்ல உள்ள ஆசிரியர் குறிப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்பத்தமிழை எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றின குறிப்புகள் புக்கில் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்பட்டார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதுதான் பாரதிதாசனை பற்றின குறிப்புகள் தமிழ் புக்ல 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொடுத்துருக்காது. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கும்மியை எழுதினது யாருன்னா பெருஞ்சித்தனார் என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தனாரை பற்றி பார்க்கலாம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலேறு என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து என்னதுன்னா இயல் 2. இயல் 1 மாதிரியே இயல் 2லயும் 2 டாபிக் உண்டு. அந்த 2 டாபிக் என்னலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார்கிட்ட கதை கேட்டு எழுதியிருப்பாரு. இந்த சிலப்பதிகாரத்துடைய குறிப்பு பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். 50 காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனரோட வேண்டுகோளுக்கு இணங்க கதை கேட்டு எழுதுவாரு. இதுதான் சிலப்பதிகாரத்தோடைய குறிப்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காணி நிலம் எழுதினது யாருன்னா பாரதியார். பாரதியாரை பத்தி நிறைய குறிப்புகள் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. 6th கொடுத்திருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இயல் 3. இதுதான் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கடைசி டாபிக். இதுலயும் 2 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் வரும். 6th இருந்து 12th வரைக்கும். நம்ம 6th என்ன குறிப்புகள் கொடுத்திருக்காங்களோ மட்டும் பார்ப்போம். திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வல்லவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன.
100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடைசியா அது வக்பொலிங்கிற மொழியில நரிக்குறவர் அவங்களோட இனத்துக்கு ஏத்தாப்புல மொழிபெயர்த்தப்பட்டாங்க. இதுதான் திருக்குறளை பத்தின குறிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடியில நெல்லை சு முத்து பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரை அப்துல் கலாம் ஐயா பாராட்டினது ரொம்ப முக்கியமானது. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றது நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் 6th லாஸ்ட் டேர்ம் இயல் 3க்குள்ள குறிப்புகள். இதை மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான நிறைய நியூஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நான் திருக்குறள் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அடுத்த அதிகாரமான பொறையுடைமை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.